அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் தலையிட்டால் தான் ஈரான் அமெரிக்க போர் நின்றுச்சு. திமுகவுடைய எம்பி சல்மா சொல்லியிருக்காங்க. அந்த கட்சியில் கொள்ளக்கார கூட்டங்களும் மட்டுமல்ல, இந்து விரோத சக்திகளும் மட்டுமல்ல, தேச துரோகிகளும் இருக்காங்கன்னு இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இந்த திமுகவுடைய ஆணிவேறக்கூடிய தீக்காவே சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடினவங்க தான். அதனால் இந்த தேச துரோகிகள் இந்த கட்சியில் இருக்காங்கன்னு நாம் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு வித்தியாசம் கிடையாது. மக்களாகி நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எம்பி இந்த நாட்டுக்கு எதிராகவும் நம்ம நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக பேசியிருக்காங்கன்னா நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு பற்றாக இருப்பாங்கன்னு நம்ம இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய எட்டப்ப வேலை செஞ்சுருக்காங்க இந்த எம்பி. எந்த அளவுக்கு இந்த நாட்டு மேலே பட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தேச துரோகி நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த மாதிரி ஆட்களை எம்பியாக வச்சுட்டு இருக்கு இந்த நாட்டுக்கு அசிங்கம், அவமானம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேச துரோகிகளாகக்கூடிய இந்து விரோத சக்திகளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்களை இந்த நாட்டிலேருந்து அரசியல் ரீதியிலிருந்து அப்புறப்படுத்தணும். வருங்கால தலைமுறைக்கு இந்த தேச பக்தியோடு இருக்கிற, இந்து பக்தியோடு இருக்கிற, இந்த நாட்டு மேலே பற்றாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டு தேச பக்தியோடு காப்பாற்றக்கூடிய ஆட்களை தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.